வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. 6th நியூ புக் தமிழில் டேர்ம் 2ல் இயல் 1ல் இருக்கிற ஒரு பாடப்பகுதி தான் பார்க்குறோம். பாடம்னு சொல்ல முடியாது, இது ஒரு இந்த பாடத்துக்கு அடுத்து ஒரு கதை மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு லைப்ரரியை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லெசனில். நூலகம் நோக்கி ஒரு லைப்ரரி, அதுவும் எதுனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான லைப்ரரியை பற்றி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பர். இது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோதான் நம்ம லைஃப் லாங் கற்றுக்கிட்டே இருந்தால் கூட திரும்ப நம்ம கற்றுக்காத விஷயங்கள் இந்த உலக அளவு இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ விஷயம் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஓகேவா? இந்த வார்த்தையை கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொன்னது யாருன்னா ஔவையார். அடுத்தது, உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். நான் இந்த டிகிரி முடிச்சிட்டேன், அதனால் உலக அறிவு ஃபுல்லாக நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா? எந்த ஒரு பர்டிகுலர் டிகிரியாலேயோ ஒரு கோர்ஸாலேயோ இல்லை டாக்டரேட் பட்டத்தாலேயும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்ட நூல்களையும் நம்ம படிக்கணும்னா இப்போ எல்லாமே இப்போ எம்எஸ்சி படித்தவங்க எம்ஏவும் படிக்கணும், எம்காமும் படிக்கணும், எம்டெக்கும் படிக்கணும். ஆனால் அப்படி சொல்லலை. இப்போ அறிவியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் ஒரு அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். மருத்துவம் சம்மந்தப்பட்ட புத்தகம், சமையல் சம்மந்தம், அந்த மாதிரி எல்லா துறை சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கணும். வாசித்தாலே நம்மளுக்கு அதை பற்றின நாலேஜ் வந்துரும்ன்றாங்க. அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த ஆசியாவிலேயே, இந்தியாவில் மட்டும் கிடையாதுப்பா, ஆசியாவிலேயே பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது இந்த 2வது பெரிய நூலகம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு எது? ஃபஸ்ட்டு பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குது. ஓகேவா? முதல் பெரிய நூலகம் இருக்கிறது சீனா, 2வது பெரிய நூலகம் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில். இதே மாதிரி இந்த கேம்பஸ், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன். ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் கேம்பஸ் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் கேம்பஸில் உலகத்திலேயே சென்னை செகண்ட் பிளேஸ். ஓகேவா? சென்னை செகண்ட் பிளேஸ் இருக்குது. அதாவது உச்சநீதிமன்ற வளாகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுற்றளவு அதில் சைஸில் பெருசு சென்னை செகண்ட் பிளேஸும், லண்டன் ஃபஸ்ட்டு பிளேஸ்லையும் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லண்டன் ஃபஸ்ட்டு பிளேஸு, சென்னை செகண்ட் பிளேஸு. அதேமாதிரி நூலகம்னு எடுத்துக்கிட்டோம்னா சீனா முதலிடம், தமிழ்நாடு 2வது இடம். ஓகேவா? இதுதான் இந்த நுழையும் முன்னில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த லெசனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த லெசன் எப்படி இருக்கும்னா ஆசிரியர் உரையாடல் மாதிரி இருக்கும். இதில் பாயிண்ட்ஸ் அங்கங்கே தான் வரும், அதை நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். மற்றதெல்லாம் ஒரு தடவை கடகடன்னு வாசிச்சிட்றேன், நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு கேட்டுக்கோங்க. 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர். பாருங்க, சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் லேட்டஸ்ட்டாக உருவாக்குனாங்க. ஓகேவா? அவரோட அண்ணா நூற்றாண்டு நூலகம்னால என்னன்னா அவரோட 100வது ஆண்டில் அவரோட நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு லைப்ரரி தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆல்ரெடி கன்னிமரா நூலகம் இப்படி ஃபேமஸானது நிறைய இருக்குது சென்னையில். அது எல்லாம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட எல்லாமே சிறப்பம்சமும் இருக்கிற மாதிரி கட்டப்பட்ட ஒரு நூலகம் தான் இது. அங்கே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை டூர் கூட்டு போகிற மாதிரி ஒரு லெசன் தான் இது. ஆசிரியர், மாணவர்களே, இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். எவ்வளோ பெரிய நூலகம்! ஆம், ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். சரி, வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம். இதை பார்த்துக்கோங்க. 2வது பெரிய நூலகம்ன்றது முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 8 அடுக்கு இருக்குது, 8 ஏக்கர். ஓகேவா? 8 அப்படின்ற தனியாக எழுதிக்கோங்க. இதில் மொத்தம் ஃப்ளோரும் 8 ஃப்ளோர் இருக்குது. அதே மாதிரி ஏக்கரும் 8 ஏக்கர் மொத்த பரப்பளவில் இருக்குது. இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துலையும். அப்போ ஏன்னா அடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கிட்டே போனாலே போதும், ஃபுல் லெசனையும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார். அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார். தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார். ஓகேவா, உள்ள பெர்மிஷன் லெட்டரை கொடுத்து உள்ளே போகிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பாக்ஸில் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பாக்ஸில் இருக்குது, எந்த பாக்ஸில் இருக்க விஷயத்தையும் விட்டுறாதீங்க. அடுத்தது, சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர். ஐயா, இந்த படத்தில் இருப்பவர் யார்? இவர்தான் முனைவர் ரா அரங்கநாதன், நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரா அரங்கநாதன் தான் நூலகவியலின் தந்தை. ஏன் அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. நூலக விதிகளை உருவாக்குனதுனால, இவர் தான் முதல்ல லைப்ரரியை உருவாக்குனாரு அதனால அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேவா, நம்ம இவர் தான் நூலகவியலின் தந்தைன்னு தெரிஞ்சுக்குவோம், பேர் தெரிஞ்சுக்குவோம். எதுக்காக அவருக்கு அந்த பேர் வந்துச்சுன்றதுல கன்ஃபியூஷன் ஆயிரும் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்போ எப்படி ஒரு ரோடு அப்படின்னா ரோடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற மாதிரி லைப்ரரிக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. அதை உருவாக்குனதுக்காக தான் இவருக்கு அந்த பெயர் வந்துச்சு. மாணவர்களே, தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. பாருங்க, ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தரைத்தளம், கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேவா, கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்க, அதாவது கண் பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த எழுத்தே வேற மாதிரி இருக்கும் இல்லையா, கையில் தடவி தடவி படிக்கிற மாதிரி இருக்கும். பிரெய்லி மெத்தட்னு சொல்லுவாங்க. பிரெய்லின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவங்க உருவாக்குன ஒரு மெத்தடு தான். இப்போலாம் மாண்டிசோரி மெத்தடு, எத்தனையோ நம்ம மெத்தடு சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கான படிக்கிற மெத்தடுக்கு பேர் பிரெய்லி. இந்த பிரெய்லி நூல்கள்லாம் இருக்கிறது வந்து தரைத்தளத்தில் தான். தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அதுமாதிரி அவங்க காதில் கேட்டுக்கிறலாம், கண்ணு தானே தெரியாது, காதில் கேட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதுக்கான ஆடியோ ஃபார்மேட்டில் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது, படியெடுக்கும் வசதியும் உள்ளது. பாருங்க, புதுசாக, அதாவது பிரெய்லி எழுத்தில் வந்து புதுசாக நூல்களை உருவாக்கலாம். ஏன் அப்படின்னா, திடீர்னு நிறையா வந்து அவங்க எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்லாம் பிரிண்ட் பண்ணி வைப்பாங்க, நிறைய விஷயங்கள் எடுத்து வைப்பாங்க. அப்போ பிரெய்லி மெத்தட்லையும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லையா, அப்போ அதுக்கு தேவையான மிஷினே அங்கே இருக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தரைத்தளம். அடுத்தது, என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். அவருக்கு இது மிகவும் பயன்படும். அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கையில் அப்படி தடவி படிக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும். அடுத்தது, இதோ நகரும் படிக்கட்டு, ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்கள். இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பிரெய்லி மெத்தடு, அதே இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அந்தந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. முதல் தளம் வந்து யாருக்குன்னா குழந்தைகளுக்கு. ஏன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப 2-3 ஃப்ளோர் தாண்டி போய் எடுத்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. பாருங்க, செயற்கை மரம், அதாவது உள்ள ஒரு மரத்தடியில் உட்காந்து படித்தா எப்படி இருக்கும்? நம்ம காலத்துல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போ அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல பிள்ளைங்களுக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோம். அதனால என்னன்னா, அங்கே அந்த லைப்ரரியில் ஒரு செயற்கையாக ஒரு மரம் மாதிரி செட்டு போட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து படிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சிறுவர்கள் மட்டுமல்ல, அனைவரின் மனதையும், அதாவது இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். இந்த செயற்கை மரம் வந்து எந்த ஃப்ளோரில் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஓகே, அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது. இங்கு 20,000க்கு மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டு உள்ளன. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. அதாவது இந்த சிடி, டிஸ்க்கு, குறுந்தகடுகள்னா அந்த சின்ன சின்ன அது டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண நிறைய சிடிஸ் வந்து இங்கே இருக்குது குழந்தைகளுக்கு. அதே மாதிரி புக்ஸுன்னு பார்த்தா 50,000க்கும் மேற்பட்ட புக்கு இங்கே இருக்குது. அங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்டிஃபிஷியலாக ஒரு மரம் மாதிரி செட் பண்ணி சுற்றி விளையாடுறதுக்கு டேபிள் எல்லா அதுகளுக்கு வந்து படிக்கிறதுக்கே ஒரு பார்க்கில் உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர்.
அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர். குழந்தைகளுக்கு அதை பார்த்த உடனே ஆசையா இருக்கும் இல்லையா? அந்த இடத்த விட்டு போகவே மனசு வராது. ஓகே, அடுத்தது, இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போல் இருக்கிறதே. ஆம் இனியா, நீ கூறுவது சரிதான். அந்த ஒரு ஃப்ளோரே ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று 7ஆம் தளத்தை அடைகின்றனர். 2வது ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், அதெல்லாம் 4th ஃப்ளோர்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. டைரக்டா 7வது தளத்துக்கு போயிருக்காங்க. இதுதான் 7ஆம் தளம். அதாவது ஒவ்வொரு ஃப்ளோரா பார்த்துட்டு தான் 7வது ஃப்ளோருக்கு வராங்க. இத்தலத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது. இங்கு பழமையான ஓலை சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன. இது ரொம்ப முக்கியம்ப்பா. கீழ்த்திசை சுவடிகள் இருக்கிறது எங்கன்னு கேட்பாங்க. சரஸ்வதி நூலகம் இதில் வந்து ஆல்ரெடி வந்து சுவடிகள் நிறைய இருக்கு. அது மாதிரி கீழ்த்திசை சுவடிகள் வந்து சேர்த்து வைக்கப்பட்டிருக்க இடம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். பழமையான ஓலை சுவடிகள்லாம் இங்கே தான் இருக்கு. இதே தளத்துல தான் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூலகங்கள் இதுவும் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டும் 7th ஃப்ளோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th ஃப்ளோர்ல இருக்கு. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். எது வேணாலும் டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லைப்ரரியும் இருக்கு. அது இல்லாமல் எல்லா டிஎன்பிஎஸ்சிலேருந்து யூபிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் படிக்க தேவையான புக்ஸும் அங்கே இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. ஈவன் கொரோனா டைமில் கூட ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, காமன் பிளேசஸ் எல்லாம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைப்ரரியை தான் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண நிறைய பேர் இங்கே லைப்ரரியில் வந்து தான் படிப்பாங்க. அவங்களுக்கு புக்ஸ் வாங்க காசு இருக்காது, படிக்க இடம் இருக்காது. அதனால் லைப்ரரியில் படித்து வேலை வாங்கினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேவா? அதனால் இந்த லைப்ரரின்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ ஒரே தான் எல்லா தளத்துலையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் படித்தாலே போதும் ரொம்ப மொத்தமாக. இதில் தனித்தனியாகவும் கேட்கலாம், இல்லை ஒரு 2-3 தளம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கூட கேட்கலாம். அதனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள். தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம் ப்ளஸ் பிரெய்லி நூல்கள் ரெண்டும். சொந்தமாக நூல் அந்த படிக்கிறவங்க அங்கே கீழே உட்காந்து படிச்சுக்கலாம். பிரெய்லி நூல்கள் வந்து அதிகமாக இங்கே இருக்கும். முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான பிரிவும் இருக்குது, ப்ளஸ் பருவ இதழ்கள், அதாவது மந்த்லி மேகசின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பருவ இதழ்கள் அங்கே இருக்கும். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள் இருக்குது 2ஆம் தளத்தில். 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் எல்லாம் இருக்கிறது 3. 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. அதாவது லைப்ரரிக்கான ஆஃபீஸ் வந்து மேலே 8th ஃப்ளோரில் தான் இருக்குது. அது மாதிரி கல்வி தொலைக்காட்சி இருக்குது, ரொம்ப முக்கியம். நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, கல்வி தொலைக்காட்சின்னு ஒரு சேனல் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதில் நம்மளோட லெசன் எல்லாம் இப்போ எப்படி நான் நடத்துகிறேனோ அது மாதிரி அவங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க, நிறையா பிக்சர்ஸோட. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கல்வி தொலைக்காட்சி எங்கே இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 8வது தளத்தில் தான். அங்கே போய் தான் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க, ஷூட்டிங் எல்லாமே எடுக்கிறாங்க. அந்த கல்வி தொலைக்காட்சிக்கான ஷூட்டிங் நடக்கிறது எல்லாம் 8ஆம் தளம். இப்போ இதில் நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பிரெய்லி நூலுன்றது முக்கியம். அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்புறம் குழந்தைகள், அப்புறம் தமிழ் நூல்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 7ஆம் தளத்தில் கீழ்த்திசை சுவடிகள் இருக்குது. கடைசியில் 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியம். அட்லீஸ்ட் இப்போ நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லெசனில் வந்து இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்னும் மற்ற இதில் கொடுத்துருக்க சும்மா கான்வர்சேஷன் தான், அதையும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஐயா, இங்குள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா? முடியாது மாதவி, இங்கேயே அமர்ந்துதான் படிக்க வேண்டும். இந்த நூலகத்தில் எங்கும் குழு குழுவென உள்ளதே. ஆமாம், நூலகம் முழுவதும் குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஏசியை தான் குளிர்பதன வசதின்னு சொல்கிறாங்க. மேலும் இதே வசதியுடன் கூட்ட அரங்கு, கலை அரங்கு, கருத்தரங்க கூடம், கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. இப்போ 7 ஃப்ளோரில் இருக்கிற அந்த புக்ஸை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஏசி ஃபெசிலிட்டியோட
கூட்டங்கள் நடத்துகிற அரங்கம் இருக்குது, ஆடிட்டோரியம் கலையரங்கம் இருக்குது, கருத்தரங்கம் டிபேட் பட்டிமன்றங்கள் நடத்துகிற அரங்கம் இருக்குது, கண்காட்சி அரங்கம் எல்லாமே இருக்குது அங்கே. அவ்வளோ பெருசு. அதனால தான் 8 ஏக்கர். ஓகேவா? ஆஹா, இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா? நன்றி ஐயா. எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே, நான் என்ன செய்வது? அதற்குத்தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா. இனி எங்கள் வீட்டின் அருகிலுள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா. மாணவர்களை அழைத்து சென்று தலைமை நூலகரிடமும் உடன் வந்த துணை நூலகரிடமும் நன்றி தெரிவித்துவிட்டு மாணவர்களை பார்த்து, மாணவர்களே மகிழ்ச்சிதானே, வாருங்கள் புறப்படலாம். அவ்வளோதான் இந்த லெசனு. இதில் பாக்ஸில் கொடுத்துருப்பாருங்க. அதுமாதிரி இந்த நடமாடும் நூலகம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி. தமிழ்நாடு அரசு நடமாடும் நூலகம் மொபைல் லைப்ரரி கொண்டு வந்திருக்கிறது எந்த மாநிலம்னு கேட்பாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்க. இது கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர். ஏன்னா அப்போ வேறு தலைவர்கள்லாம் லைப்ரரிக்கே போகலையா, படிக்கலையா அப்படின்ற கொஸ்டின் வந்துடும். அதனால் இதை வந்து கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்க எல்லாம் லைப்ரரியை அதிகமாக யூஸ் பண்ணவங்க. ஓகேவா? எப்பயுமே லைப்ரரியிலே இருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு. அதாவது லைப்ரரியில் இல்லை, புக்ஸ்லேயும் புக் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்கள மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே தான் லைப்ரரியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. ஓகேவா? நூலகவியலோட தந்தை வந்து அரங்கநாதன். அவரோட பேரில் ஒவ்வொரு வருஷமும் சிறந்த நூலகங்களுக்கு, நூலகர் லைப்ரேரியனுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷம். ஓகேவா? இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இதில் வந்து பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம்ன்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்குது இல்லையா, அதனால வந்து டைரெக்டாக பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக கொஷின் கேட்காதப்ப இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்க நிறுவனது. அதனால் கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.